நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற கவியரசு கண்ணதாசனின் ஓவியத்தை மகிமைப்படுத்துகின்ற வரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓவியம் என்பது அற்புதமான ஒரு அழகு கலை. இது வரைகின்ற ஓவியருக்கும் அதை ரசிக்கின்றவருக்கும் அல்லது பார்வையாளருக்கும் அதீத மகிழ்வையும் ஆத்ம திருப்தியையும் தரக்கூடியது. இந்த ஓவிய கலையை தன்னுடைய உயிரில் செழித்த கலையாக கொண்டு தன்னுடைய நினைவு தெரிந்த நாளில் இருந்து இன்று வரை வரைந்து வருகின்ற இந்த அற்புதமான பணியை சமூகத்திற்கு கற்பித்து வருகின்ற ஒருவரை இன்றைய சிறப்பு அதிதியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவர் திருமதி அருந்ததி ரத்னராஜ். இவர் மாபெரும் சுடரி விருது வழங்கும் விழாவில் ஓவிய கலைக்கான விருதினை பெற்றுக்கொண்டவர். இவர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கலை பட்டதாரியாக வெளிப்பட்டு புலம்பெயர்ந்த பிறகு இங்கு ஓவிய வரலாற்றில் மாஸ்டர் செய்திருக்கின்றார். ஓவிய கற்கை நெறிகளை காலத்தின் போக்கில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கற்றுக்கொண்டே இருக்கின்றார், வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். அழகான ஓவியங்களை வரைகின்றார், அவற்றை பதிவு பண்ணி வருகின்றார். இவ்வாறாக வியக்கத்தக்க ஆளுமை உள்ள திறமை மிக்க பெண்ணாக நாங்கள் இவரை காண்கின்றோம். இவர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் விரிவுரையாளராக பணியாற்றிய காலங்களில் விபவி கலாச்சார அமைப்பினூடாக இந்த ஓவிய கலைக்கான பங்களிப்புகளை செய்தவராகவும் நாங்கள் காண்கின்றோம். சைனாவில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஓவியராக அவர் அதில் பங்களிப்பு செய்திருக்கின்றார். இவருடைய வெற்றிக்கு காரணமாக தாராளமான மொழி புலமை, தமிழ், ஆங்கிலம் மற்றும் சித்திரத்திறமை ஆகியவற்றினால் இவர் இன்றும் ஓவிய கண்காட்சிகளை நடத்துபவராக, சமூக அக்கறையுடைய ஓவிய நிகழ்வுகளை முன்னெடுப்பவராக இருக்கின்றார். இவரது மில்லேனியம் அவார்ட் 2004 இவருக்கு கிடைத்திருக்கின்றது மற்றும் கம்யூனிட்டி சாம்பியன் அவார்ட் 2006 பெற்றிருக்கின்றார். இவ்வாறாக விருதுகள் ஒரு பக்கம் இருக்க, இவர் தன்னுடைய ஒரு திருப்தி தருகின்ற கலையாக இந்த ஓவியத்தை கொண்டு செல்கின்றார். இவரை இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் திருமதி அருந்ததி ரத்னராஜ் அவர்களே. வணக்கம் குணாலினி, நன்றி. என்னை பற்றி ஒரு மிக வரலாற்று ரீதியான ஒரு அறிமுகத்தை தந்ததுக்கு வியந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி. என் ஓவிய பணியை நீங்கள் அழகாக தெரிஞ்சு அதனூடாக சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நன்றிகள். உங்களுடைய இளமை பருவம்? நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்த நான். குடும்ப பின்னணியே எனக்கு ஓவிய துறையில் எனக்கு இருந்த சிறு வயதிலேயே இருந்த ஆர்வத்துக்கு பெற்றோர், சகோதரர்கள், சுற்றத்தர எல்லாருமே நான் சின்ன வயதுல இருந்து கீறுற ஓவியங்களை பார்த்து நல்லா கீறான்னு சொன்னதே எனக்கு தந்த ஒரு ஊக்குவிப்பாக இருந்திருக்குது. பிறகு நான் யாழ்வேம்படி மகளிர் கல்லூரியில் கற்றேன். நான் 1ஆம் வகுப்புல இருந்து நான் கீறின படத்தை பார்த்து, அப்ப பாருங்க, ஒரு 6 வயசுக்குள்ள கீறின படத்தை அடையாளம் கண்டு மிஸ் மோசஸ் என்ற ஒரு ஆசிரியர் பெரிய வகுப்பு அந்த ஆர்ட் ரூம் அண்ட் இருக்கும் வேம்படியில, அந்த ஆர்ட் ரூம்ல இருக்கிற மிஸ் சின்னப்பூட்ட கொண்டு இவ ஃப்ரீ பீரியட்லயோ இல்லாட்டி லஞ்ச் டைம் அந்த நேரங்களை வந்து படங்கிறட்டு மண்டு விட்டவ. அதை இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவர்கள் எப்படி என்ன அடையாளம் கண்டிருக்கிறார்கள், அதுதான் எனக்கான அடிப்படையாக இருந்திருக்குது. அது என்னுடைய ஆரம்ப ஓவியத்துறைக்குள்ள வர்றதுக்கானதாக இருந்திருக்குது. நல்ல ஒரு ஆரம்பம். நீங்கள் வளர்ந்து வருகின்ற போது
அருமையான ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாக அறிகிறேன். அந்த ஆசிரியர்களை பற்றி அல்லது நீங்கள் ஓவியத்துறையில் வளர்ந்த போது உங்களுக்கு வளர உதவிய நிறுவனங்கள் பற்றி சொல்லுவீர்கள். நாங்கள் பிறகு பாடசாலையில தொடர்ந்து ஓவியத்தை ஓலைகளுக்கு அப்படி செய்திருந்தாலும் அதை ஒரு கற்கை நெறியாக மேல் படிப்பாக செய்வதற்கு என்னுடைய காலகட்டத்தில் நான் மேல் படிப்புக்கு தயாரான 80களில் இருக்கவில்லை. ஆனால் நிறைய ஓவிய ஆசிரியர்கள் கொழும்பு நுண்கலை கல்லூரியில் கற்று திறமையான ஓவிய ஆசிரியர்களாக யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள். என்னுடைய ஆர்வம் காரணமாக நான் 10ஆம் வகுப்பு எடுத்திருந்த காலகட்டத்திலே பெனடிக் மாஸ்டர் என்றொருவர் நல்ல உயிர் ஓவியங்கள் செய்பவர். அவரிடம் ஒரு குறுகிய காலம் அந்த போர்ட்ரேட்ஸ்கிறதுக்கான ஒரு அடித்தளம் எனக்கு கிடைத்தது. அதெல்லாமே என்னுடைய குடும்பத்தின் ஆதரவுன்னு தான் சொல்ல வேண்டும். அப்ப ஒரு ஓவியம் படிக்கிறதுக்கு ஒரு பிள்ளைக்கு காசு கட்டி ஒரு வகுப்புக்கு அனுப்பினது குடும்பம் தந்த அப்பா அம்மா செய்த ஒரு அவர்கள் தந்த ஊக்குவிப்பு. பிறகு மார்க் மாஸ்டர், சிவபிராசம் மாஸ்டர். அப்ப சிவபிராசம் மாஸ்டர் திறமையான ஓவியர், நல்லூரில் இருக்கிற பெரிய முழு சிவர் ஓவியங்கள் வரைந்தவர், இன்னும் இருக்கும் என்று நம்புறேன். அவரிடம் நான் சில நண்பிகளும் போன நாங்கள் நிர்மலா நண்பியுடன் சேர்ந்து போன நான் அங்க மார்க் மாஸ்டரும் அவரோட சேர்ந்து இணைந்து சேர. அப்ப இருவருடைய பாணியும் வித்தியாசப்பட்டது. சிவபிராச மாஸ்டர் ரியலிஸ்டிக், அதாவது தத்ரூபமான ஓவியங்கள் வருபவர், மார்க் மாஸ்டர் நவீன ஓவியங்கள் வருபவர். அப்ப எங்களுக்கு அந்த காலத்திலேயே 2 அறிமுகமாகுது. அதனூடாக அவர்களுடன் இருந்த பயிற்சி தொடர்ச்சியாக நான் கூடுதலாக பிறகு மார்க் மாஸ்டருடைய பயிற்சியினூடாக யாழ்ப்பாணத்தில் அவுட்டோர் பெயிண்டிங்ஸ் சொல்லக்கூடிய வெளியில போய் நின்றுகிறது எல்லாமே நாங்கள் நீங்கள் நினைத்து பார்த்தால் 80களில் இளம் பெண்கள் நான், வாசி, நிர்மலா, சுகுணாண்டோடு சில பெண்கள், இளம் பெண்கள் போய் கீறி நாங்கள் எங்களுக்கு நல்ல திறமையை வளர்க்கிறதுக்கு அந்த ஆசிரியர்கள் தந்த பயிற்சியும் ஊக்குவிப்பும் அந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தான் எனக்கு தொடர்ச்சியான ஓவிய பயணத்துக்கு உதவி இருக்கின்றது. அடுத்தது, உங்களை குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு ஆசிரியர் கண்டுபிடித்ததாக சொல்லினீர்கள். குழந்தைகளில் ஆற்றல்களை நாங்கள் காண்கிற போது அந்த குழந்தைகளின் ஆற்றல்களை வளர்ப்பதற்கு நீங்கள் ஒரு ஓவிய ஆசிரியராக அனுபவம் மிக்கவராக என்ன வழிவகைகளை சொல்லுவீங்க? ஊக்கப்படுத்தல் தான். இப்ப நான் ஆசிரியர் காண முதல்ல இப்ப வீட்டிலேயே நான் கீரத்து வாங்கிட்டேன். பள்ளிக்கூடம் போக முதலே கீரத்து வாங்கிட்டேன். அதுக்கு இப்ப பேப்பரை தந்து பென்சிலை தந்து கீற படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது ஒரு வரமான, அதாவது எங்களுக்கு இயல்பாக வார ஒரு விஷயம். கலைகள் இதை நாங்க பயிற்சியினூடாகவும் பெற்றுக்கொள்ளலாம், இயல்பாகவும் இருக்குது. அப்ப அந்த இயல்பாக செய்யற ஆக்களுக்கு பார்த்து பாராட்டுகளும் ஊக்குவிப்புகளும் குழந்தைகள் ஒரு பிள்ளைகிட்ட அதை கண்டமண்டா கீழக்க பாராட்டி கொடுக்கையே அந்த பிள்ளைக்கு அது ஒரு மன திருப்தியை, என்னில் எனக்கு ஒரு அந்த ஆங்கிலத்தில் சொல்ற செல்ஃப் எஸ்டீம் என்றது, அது மனிதனுக்கு அடிப்படையாக தேவையான உண்டு. அதை நாங்க இழந்தா எல்லாமே இழக்கிறதா இருக்கும். இப்ப எனக்கு சின்ன வயதுல எனக்கு ஓவியத்தினராக எனக்கு தந்த மற்றவர்கள் என்ன பாராட்டினதான் என்ன இன்றைக்கு இப்படி ஒரு மனுஷியாக்கி இருக்கன்னு நான் சொல்லுவேன். தொழில்கள் சார்ந்து அல்லது திருமணம் சார்ந்து முதலாவதாக தூக்கி எறியப்படுகிற கலை ஓவிய கலையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எழுத்து வென்றால் சில வேளை தொடர்ந்து கொண்டு செல்வார்கள் பெண்களை பொறுத்தவரை. அவ்வாறு நடக்கின்ற போது அந்த பெண்களுக்கு ஏதாவது செய்திகளை நீங்க சொல்ல விருப்பமா? எனக்கு அது விருப்பம்னு சொன்னா நான் எப்படியோ நேரம் இல்லையாண்டு இருக்காது. என்ன பொறுத்தவரையில எனக்கு இடைவெளி இருக்க இல்லை. அதோடைய அளவு வித்தியாசப்பட்டிருக்கலாம். குழந்தைகள் சின்ன நேர்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனா நான் திருமணம் செய்து இங்க ஒரு கொரஸ்பாண்டன்ட் கோர்ஸாக ஆர்ட் அண்ட் டிசைன் ஒன்றை செய்தேன். பிறகு 2 பிள்ளைகளும் பிறந்து ஆர்ட் ஹிஸ்டரியில நான் இனிமே முடிக்க வேணும் இருக்க அதை போய் செய்தேன். அதுக்கு எங்களுக்கு வாய்க்கிற கணவன் என்றும் சொல்லலாம். இப்ப இதால செய்த என்ன புண்ணியம் வருது, இதால இவ்வளவு உழைக்க போறேன் என்ற கேள்வி இல்லாமல் எனக்கு இந்த ஆதரவு கிடைச்சிருக்குது. அது நாங்க உழைக்கிறதுன்ற ஒரு பக்கம் இருக்க எங்களை சமநிலைப்படுத்துவதற்கு கலைகள் பக்கத்துணையாக வரும். என்றபடியா நான் பெண்களோ யாருக்கும் கலை மனிதனை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த கலைகளை ஒரு பங்கை வச்சிருங்கன்றதை நான் சொல்லுவேன். நீங்க வரைகின்ற ஓவியங்கள்
அக்ரோனிக் கேன்வாஸ், வாட்டர் கலர் பெயிண்டிங், குறிப்பாக டிஜிட்டல் ஓவியங்கள் அவற்றை எல்லாம் நான் பார்க்க கிடைத்தது. அரந்தாஸ் ஆர்ட் ரூம் என்று ஃபேஸ்புக்கில் வைத்திருக்கிறீர்கள் அல்லது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீர்கள், மிகவும் பிரபல்யமான ஓவியங்களாக இருக்கின்றன. அல்லது உங்களுடைய அமைப்புகளின் ஊடாக நீங்கள் எப்போதும் ஓவியங்களை பெரிதுபடுத்தி கொண்டும் வருகிறீர்கள். அத்துடன் ஓவிய வரலாற்றுடன் இணைந்ததாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குறிப்பாக அந்த டிஜிட்டல் ஓவியமும் கேட்க வைப்பாங்க. ஓவிய வரலாறையும் படித்து கொண்டு போனபடியா எனக்கு பிரெஞ்சு இம்ப்ரெஷனிஸ்ட் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச மோனே, வேன்கோஃப், செசானுடைய ஓவியங்கள் பிடிக்கும். என்றா மெனப்பதிவு வாதம், அது தமிழ் படுத்துறேன்னா மெனப்பதிவாதம், மெனதுல படுறத டக்கண்டு செய்கிற ஒரு விஷயம். இப்ப டீட்டெயிலாக செய்யாம எனக்கு இப்படி பார்த்தோன்னு உங்களை பார்த்தோன்னு இப்ப உங்கள்ட்ட ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் வேறு. இப்ப அநேகமே எனக்கு ஆக்கள்கிட்ட தலைமையர்கள் பிடிச்சிருக்கும் ஏதோ உண்டு. அப்ப அந்த தலைமையரை வச்சு அந்த பர்சனாலிட்டியோ கொண்டுடுற மாதிரி அதுதான் அந்த மெனப்ப. அந்த ஸ்டைல் அக்ரலிக் தான். நாங்க இலங்கையில ஒயிட் பெயிண்டிங்கும் செய்திருக்கிறோம். ஆனா அப்புறம் அக்ரலிக் மீடியம் எனக்கு கேன்வஸ்ல செய்யறது கூட. நீங்க கேட்ட டிஜிட்டல் இந்த போன் தான். அது எங்க உதவுதுண்டா எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்க, அதாவது எங்களை மன ஆற்றுப்படுத்தலுக்குள்ள உட்படுத்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள செய்ய வேணும். பெருசாக தயார்படுத்த தேவையில்லை டிஜிட்டல் ஆர்ட். ஏன்னா நான் படுக்க முதல் ஒருக்கா கொஞ்ச நேரம் ஒரு நிறங்களோட விளையாடக்க ஒரு கிரியேஷனை செய்யறேன். அது என்ன ரிலாக்ஸ் பண்ணி வைக்குது. அங்கதான் நான் அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை செய்ய துவங்கினேன். ஓவிய திறமையுடன் கலராமல் அந்த கல்வி போல நீங்கள் ஒரு மிக வலிமையான ஒரு தொழில் தகமை படிப்பையுமே கொண்டு வருகிறீர்கள். அதை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்குண்டா ஓவியத்தில் ஒரு பட்டம் பெறத்தான் விருப்பமா இருந்தது. ஆனா என்னுடைய காலத்துல பல்கலைக்கழகத்தில் யாழ் தமிழருக்கு அந்த வாய்ப்பு இருக்காதபடியா நான் தமிழ் சிறப்பு கல்வி பெற்றேன். இலக்கியம் அதுடைய பெரலலா சமானியமாக போறது கலையும் இலக்கியம். அப்ப நான் இலக்கியத்தை படிக்க அகநானூறோ புறநானூறோ படிக்க என்னுடைய கற்பனையில அது ஒரு ஓவியமாகத்தான் வந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த காலத்தில் நான் கீறிய பல்கலைக்கழகத்தின் ஆரம்பகால ஓவியங்கள் இலக்கியம் சார்ந்த கதாபாத்திரங்களாக இருந்திருக்குது, பெண் பாத்திரங்களா இருக்குது. அது ஒரு கல்வி தகுமையா வருது. பிறகு நான் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையா போகும் வாய்ப்பு கிடைத்ததால நுண்கலை துறைக்குள்ள உள்ளுடன். அப்ப அதுக்குள்ள கலை வரலாறு அதனுடைய தொடர்ச்சி தான் இங்க தோவாஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தது. பிறகு நான் கலை நுட்பங்களை படிப்பதற்காக ஆர்ட் அண்ட் டிசைன் செய்திருக்கிறேன். இப்ப பிற்பட்ட காலத்தில் கலை எதற்காக என்ற கேள்வி எப்பவும் இருக்கு. கலைக்காக, கலை மக்களுக்காக, கலை அரசியலுக்காக, சமூகத்துக்காக என்று கலை பற்றிய கோட்பாடுகள் இருக்கு. என்னுடைய கலை என்னத்துக்காக என்று நான் சொல்ல போறேன்டா மன ஆற்றுப்படுத்தலுக்காக என்ற முடிவுக்கு நான் வாரேன். என்னுடைய விளைவு பயணத்தினூடாக எனக்கு இந்த கலை எனக்கு என்ன செய்தண்டா எனக்கு வருமானத்தை தருகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மன ஆற்றுப்படுத்தலாகுது. அப்ப இப்ப நீங்க மேலத்தைய நாடுகள்ல இருக்க நாங்கள் அந்த மன அழுத்தம் என்ற விஷயத்தையும் நிறைய பேசுறோம். இப்ப அதுக்கு மருந்துதான் வழிமுறை இல்ல. எங்களுக்கு இன்னொரு கலையின் ஊடாகவும் எங்களுக்கு அதை சமாதானப்படுத்தி கொண்டு போகலாம் என்ற அடிப்படையில ஆர்ட் தெரப்பி என்ற ஒரு விஷயம் வருது. இப்ப நான் அதுல சில கல்விகளை ஒரு அடிப்படை ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் செய்து அதையும் பற்றியும் அறிஞ்சு வச்சு அதைத்தான் கூடுதலாக இப்ப மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நீங்கள் கண்காட்சிகளையும் இந்த கம்யூனிட்டி சென்டர் வழிய கண்காட்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வருகிறீர்கள் இங்கு லண்டனில். அதை பற்றி இப்ப ஓவியம் என்றா அதை நாங்க என்னென்று வெளிப்படுத்த போறோம், அதை என்னென்று மெட்டாக்களுக்கு கொண்டு போக சேர்க்க போறோம்ன்றக்கு அது கண்காட்சிகளாகத்தான் இருக்கும். அப்ப நாங்க இலங்கை இல்லையா யாழ்ப்பாணத்தில் இருந்ததே ஒரு கண்காட்சியின் ஊடாகத்தான் நாங்கள் அறிமுகமாகிறோம். எங்களோட அங்கீகாரமும் அறிமுகம் அதனூடாக வருது. அப்படியே தொடர்ச்சியாக கொழும்புல மட்டக்களப்புல இருந்த காலத்துல எல்லாம் கண்காட்சி. இங்க நான் விமென்ஸ் கல்ச்சரல் அரீனான்ற ஒரு அமைப்பினூடாக அதில் பல்வேறு சமூகத்துக்கான வேலைகள் செய்கிறோம். அதுக்குள்ள கலை அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் கொண்டு போறோம். இப்ப நாங்கள் என்ன ஒரு கம்யூனிட்டி மீள செய்யக்கையோ என்ன செய்யக்கையும் ஒரு ஆர்ட்டுக்கும் ஒரு சின்ன மேசைய வைப்போம். அப்ப அந்த ஆட்களுக்கு தனியா
பசி என்ற விஷயம் தனிய உணவு மட்டுமில்லை, வேற பசி. இதுவும் அறிமுகப்படுத்த இன்னொரு ஆளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் நிறங்களோட இருந்துட்டு போக அதைக்கு ஒரு திருப்தியை தருகுது. தான் ஒரு படைப்பை செய்து பார்க்க கதை என்ன கிறுக்கலாகவும் இருக்கலாம். நாங்க இதுல அழகு, இது தரம் இல்லை என்றது பேச மாட்டோம். அது அவர்களுக்கு திருப்தியை தரக்கூடியதா இருக்க, பெருமையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரியான அந்த உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாத விஷயங்களை இதனூடாக செய்யறதுக்காக செய்து கூடுதலாக கம்யூனிட்டி ஆர்ட் தான், அதாவது மக்களுக்கான ஒரு ஓவியங்களாகவும் பெரிய கேலரிஸ்ல கொண்டு வைக்கிற இல்ல, பப்ளிக் லைப்ரரியிலையும் கம்யூனிட்டி சென்டர் அந்த வகையில நாங்க செய்யறோம். உங்களுடைய ஓவியங்களை IBCயில் 5 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் கருத்தும் பகிர்வும் என்று ஒரு நிகழ்ச்சியை ரஜிதா சாம் அவர்கள் உங்களை நேர்காணல் கண்டிருந்தார். அதில் பார்த்த போது உங்கள் ஓவியங்களை கிட்டத்தட்ட முழுமையாக பார்க்க கிடைத்தது. அருமையான நேர்காணல் அது. அந்த நேர்காணலில் நான் கண்ட போது திண்ணையில் பேசுகின்ற பெண்கள், கேட்கையில் கதைக்கின்ற பெண்கள், திண்ணையில் அமர்ந்திருக்கின்ற பெண், கிராமத்தில் ஒரு இரவு மங்கிய இரவில் கிராமத்து வீடுகள் இவ்வாறு தோன்றும், அவ்வாறு அழகான காட்சிகளை நீங்கள் காட்டியிருந்தீர்கள். அந்த உங்களுடைய ஓவியங்களினால் நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல விருப்பப்படுற செய்தி என்ன? குழந்தைகளும் பெண்களும் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் போல இருக்கிறது. பெண்களைத்தான் கீறுவேன். அது என்னவோ அது என்னால பெண்ணின் ஊடாகத்தான் அந்த நான் சொல்ல வர்றத சொல்லலாமோ, சொல்ல வர்றதுன்னு கூட சொல்லல. நான் என்ன வெளிப்படுத்துவதில்லை, எனக்கு என்ன விருப்பமா இருக்குன்றது. அப்ப நீங்க சொன்ன அந்த தொடர்ச்சியான ஓவியங்கள் எல்லாம் நான் இங்கிலாந்துக்கு வந்த பிறகு கீறின படங்கள். அது எதை சித்தரிக்குதுண்டா, தேடலாக இருந்த விஷயம். நாங்கள் விட்டுட்டு வந்த திண்ணையையும் விட்டுட்டு வந்த வாழ்க்கையையும் மீள பார்த்தல்ன்றது அவைதான் அதுக்குள்ள வருது. மற்றது பெண்ணோடு பெண் பேசிக்கொண்டிருத்தல் என்ற விஷயம் நாங்கள் அதுக்கும் கூட இங்க தொலைபேசியில பேசுவோமாக இருக்கலாம். ஆனா அந்த ஒரு அம்மாக்கு திண்ணையில வந்திருந்து ஒரு நண்பியோ சகோதரியோ பேசிட்டு போகக்க அவருடைய எல்லா சுமைகளையுமே அவர்கள் இறக்கி வைத்ததாக இருந்திருக்கலாம். இப்ப நான் உணர்ந்து கொள்வது நல்ல சிநேகிதிகள், நல்ல சகோதரிகளோட பேசக்க அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷம், அதை திருப்பி பார்த்தல். அந்த கலை என்பது மீள செய்து பார்த்தல் என்ற விஷயமும் செய்து பார்ப்பதனூடாக அதை அனுபவிக்கிற விஷயம். அதைத்தான் அந்த ஓவியங்கள் கூடாக நான் சொல்ல வந்திருப்பேன். அதை பார்க்கிறார்களோ அது எனக்கும் அதே உணர்வு வருகிறது என்று சொல்வார்கள். என்னுடைய காலத்தவர்கள் அந்த காட்சிகள் தெரிந்தவர்களாக இருக்கும். இவ்வாறான ஓவியங்கள் என்பதை பற்றி சொல்லி இருந்தீர்கள். தமிழ் சமூக அரசியலில் எவ்வாறு பங்கு பெற்றுகின்றன? தத்ரூபமும் நவீனமும் இணைகின்ற இடத்தில் நான் காண்கின்ற ஒரு காட்சிக்கு புலனாகாத ஒரு இடத்தில் தான் நின்று நான் ஓவியங்களை வரைகின்றேன் என்று அதுவே காட்டியது. உங்களுக்கென்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் இந்த ஓவிய கலைக்குள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று. சமூக அரசியலில் எவ்வாறு உங்களுடைய ஓவியங்கள் பங்கு பெற்று? காலத்துக்கு காலம் என்னுடைய நிலைப்பாடுகள் நான் வாழும் சூழலுக்கு ஏற்பத்தான் அந்த படைப்புகள் வரும். அப்ப நான் 80களில் இருக்க நான் வாழ்ந்த சூழல் என்ன மனதை தாக்கியதோ அது ஓவியமாக வந்திருக்கும். அதுக்குள்ள குண்டுவெடிப்புகளும் தாக்கங்களும் முள்வேலிகளும் வந்திருக்கும் என்ற அதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்குது. இப்ப இங்கால வெளிநாட்டுல வாழக்க என்னுடைய அனுபவம் என்று சொல்லக்க என்னுடைய மனம் அங்க நான் விட்டுட்டு வந்த அழகான வாழ்க்கையைத்தான் தேடி இருக்குது. இப்ப என்னுடைய படைப்புகளுக்குள்ள பொய்யே இருக்காது, நான் என்னை பிரதிபலித்துக் கொண்டிருப்பேன். அப்ப அதுலதான் அந்த திண்ணை காட்சிகளும் பெண்கள் இருந்து கதைப்பதாகவும் அந்த இயற்கைகளும் காட்சியும் வருகிறது. இப்ப என்ன எமது தமிழ் சமூக அரசியலுக்கு சொல்ல வர்றீங்கன்னா, என்னுடைய ஒவ்வொரு காலத்து ஓவியங்களும் தமிழருடைய என்னுடைய வயது என்னுடைய காலத்திற்கு போக அது ஒரு கலை வரலாற்றுக்குள்ள ஒரு செய்தியை சொல்லி கொண்டு போகும். இதுக்குள்ள இது இருக்கின்றது. இங்க இருந்து கொண்டு நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்த நான் வரையக்கூடியதாக இல்லை. இப்ப அந்த வெளிநாட்டில இருந்து கொண்டு நான் கீறது ஒரு வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த ஒரு பெண் தாய் உணர்வு நிலை எப்படி இருக்கிறது என்றதைத்தான் என்னுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அதுக்கும் நமது சமூக அரசியல் தான். நான் அங்கிருந்தே நீங்க அளவாரன் பிறக்கதான் எனக்கு அந்த ஒரு தாக்கமும் தாகமும் இருக்குது.
சோ அதைத்தான் என்னுடைய ஓவியம் கொண்டிருந்தது. அப்ப என்னுடைய ஓவியங்களை தொடர்ச்சியா பார்க்க அதுக்குள்ள ஒரு சமூக அரசியல் போகும் என்று நான் நினைக்கிறேன். வாக்குரிமை பற்றி பல இனத்து பெண்களும் இருக்கின்ற ஒரு ஓவியத்தை நீங்கள் திட்டமிட்டதாகவும் அதை வரையப்பட்ட முழுமையான வடிவத்தை நான் பார்த்திருந்தேன். அழகான ஓவியம். நீங்கள் சொல்வது போல அதில் சமூக அரசியல், கூந்தலின் நிறம் தொடக்கம் அங்கு நிற வேறுபாடு, பெண்களின் நிறுவ அமைப்புகள், அவர்கள் அந்த ஓட் பண்ணுவது அல்லது அவர்களுடைய உணர்வுகள் தெரிந்திருந்தன. உங்களுடைய ஓவியங்களை பிற்காலத்தில் நூலாக்கும் எண்ணம் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு? அதாவது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஓவியம் சார்ந்திருக்கிறது? நிச்சயமாக எனக்கு என்னுடைய தொடர்ச்சியை பார்க்க அது ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்குது. ஆவணப்படுத்தினால் அது இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சின்ன வயசு ஓவியங்களே அந்த காலத்தை பிரதிபலித்திருக்குது, ஒவ்வொரு காலத்தையும் பிரதிபலித்திருக்கு. அப்ப அது புத்தகமாக ஓங்கியோர் படங்களாக இருந்தால் அடுத்த சந்ததியினருக்கு நிச்சயமாக அது ஒரு ஆவணமாக. இப்ப எமது தமிழ் பல்கலைக்கழகங்கள்ல நுண்கலை துறையில் விஷுவல் ஆர்ட்ஸ் வந்துட்டுது. அப்ப அவைக்கு இதுகள் எல்லாமே ரெஃபரன்ஸ் தான், அதுகள் ஒரு உசாத்துணையாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நல்லம் என்று நினைக்கிறேன். மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடவுள் அதற்கு ஆசீர்வதிக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு, நன்றி. உங்களுடைய அந்த முழுமையான விவரங்களை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நூலகம் இணையதளத்தில் போய் உங்களுடைய குரல் பதிவில் ஓவியம் சார்ந்த உங்களை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன, அதையும் அவர்கள் போய் தேடி பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஓவியத்தில் செய்து கொண்டிருக்கின்ற தற்கால பணிகள் என்ன? அந்த தற்கால பணிகள் என்கின்ற போது சமூகத்துக்குள் எவ்வாறு நீங்கள் ஊடாடுகிறீர்கள்? உதாரணமாக அருந்தாஸ் ஆர்ட் ரூம் எங்க நீங்கள் கற்பிக்கிறீர்கள்? எவ்வாறு உங்களை கண்டடையலாம் ஓவிய விருப்பம் உள்ளவர்கள்? இது அந்த கோவிட் காலத்துலதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஜூமுக்களால செய்யற வகுப்புகள் நிறைய செய்யக்கூடியதாக கிடைச்சது. அப்படியெல்லாம் நாங்கள் ஓவியத்தை கடத்தலாமான்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. இப்ப நான் ஜூமுக்ல கீறது அது என்ன மாதிரி மற்றவர்களுக்கு போய் சேருதுன்றது. அவ்வாறாக சின்னனாக துவங்கியது. நான் பேஸ்புக்ல அருந்தாஸ் ஆர்ட் ரூம் என்று துவங்கி படங்களை போட துவங்க வெவ்வேறு குழுவினர்கள், தனிப்பட்ட குழுக்கள், மற்றது சில அமைப்புகள், சிறப்பு குழந்தைகள் உள்ள குடும்பங்களை சேர்ந்த அமைப்புகள் எல்லாரும் இதற்கெல்லாம் பயன் பெறலாம் என்ற நோக்கத்தோடு என்னை தொடர்பு கொண்டார்கள். அதால 4-5 குரூப்ஸ் இருக்குது என்னட்ட. அது எனக்கு மன திருப்தி தர்ற ஒரு விஷயமாக இருக்குது. என்றால் நிறைய பேரை போய் சென்றடைகிறது. ஒவ்வொருத்தரும் அதை கீறி நான் செய்யற என்னோட சேர்ந்து அவர்கள் வரைவார்கள். அப்ப அந்த பொழுது என்பது இப்ப நாங்கள் ஆற்றுப்படுத்தல் என்ற ஒரு விஷயத்தை பேசினாங்க. அப்ப ஒரு மெடிடேஷன் செய்யற மாதிரி அந்த 1 மணித்தியாலமோ 1.5 மணித்தியாலமோ அவர்கள் ஒரு குழுவாக இணைந்திருந்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவர்களாக கூட இருக்கும், ஆனா குழுவாக இணைந்திருந்து ஒரு படைப்பை செய்துட்டு அதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வர்ற திருப்தி, சந்தோஷம், இந்த மாதிரியான விஷயங்கள் அதனூடாக அவர்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றியை சொல்லும் போது நான் பூரிப்படைகிறேன். அவர்கள் தங்களுடைய படைப்புகளை பார்த்து பெருமைப்படுகின்றார்கள். இதுதான் நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு பங்களிப்பாக சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப சமூக மற்ற கம்யூனிட்டி ஒர்க் என்று இருந்தாலும் மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்றுக்களையும் நேரடியாக போய் ஓவிய வகுப்பு சொல்ல முடியாது. அது அவர்களோடு ஓவியம் செய்வதையும் நான் ஒரு தொழிலாக செய்கிறேன். மற்றது இந்த முக்களால தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற முக்கியமான விஷயமா இருக்குது. அது மன ஆற்றுப்படுத்தலுக்கான ஓவியங்களை அனைவரோடும் இணைந்து, அதாவது ஷேரிங் ஆர்ட் என்று தான் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய ஆர்ட்டை மற்றவர்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். அதுல அவர்களுக்குரிய சந்தோஷத்தை, திருப்தியை, வெற்றியை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அது இப்போது நான் செய்து கொண்டிருக்கும் பணியாக இருக்குது. அதை நான் பேஸ்புக்ல அருந்தாஸ் ஆர்ட் ரூம் கிழமைக்கு போட்டு கொண்டு போவேன். அப்ப அதை பார்க்கிற ஒரு குழுவினரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பார்த்து குறிப்பு போடக்க அதெல்லாமே நமக்கு கிடைக்கும் சந்தோஷம், திருப்தி. இதுகளை எங்க வேற விதமாக பெறலாம் என்று எனக்கு தெரியாது. சோ எனக்கு கலைதான் அதை தந்து கொண்டிருக்கின்றது.
அழகான பதில் அது. சமூகத்தின் நிறுவனங்களாகட்டும், பெற்றோராகட்டும், தட்டி கொடுக்கும் நண்பர்களாகட்டும், அவர்கள் எல்லாம் ஒரு கலைஞரை வளர்த்து விடுவது ஒரு புறம். பிறகு கலைஞரால் அந்த சமூகம் முழுவதும் பயன்பெறுவது ஒரு ரகம். அந்த சமூகம் முழுவதும் பயன்பெறுகின்ற அந்த அழகான நிலைக்கு அந்த முதிர்ச்சியான ஒரு ஓவியராக காலங்கள் தோறும் தன்னுடைய கல்வி தகமைகளோடு வளர்ந்து கலையையும் வளர்த்து கொண்டு அதையும் கொடுத்து கொண்டு பகிர்ந்தல் தான் என்னுடைய திருப்தி என்று சொல்லுகின்ற போது நீங்கள் உண்மையில் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சந்தித்ததற்கும். இந்த நேரத்தில் பெண்ணணி பேசவா நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களோடு செய்த பேட்டிகளை பார்த்திருக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய தமிழ் மிக அழகாக இருக்குது குணாலினி. மற்றது பெண்களை இப்படி தனி எடுத்து பேசிக்கொண்டு போக எத்தனையோ வித்தியாசப்பட்ட இப்ப முந்தி நடுக இப்ப சங்கீதம், நடனம் போன்ற துறைகளுக்குள்ளாக, சமையல் போன்ற துறைகளுக்கால, பிறகு இப்ப ஓவியமண்டால தான் பெண்களை சந்திச்சு. ஆனா நீங்க சந்திச்ச பல பெண்கள் பல்வேறுபட்ட துறைகளிலும் நவீன தொழில்நுட்ப விஞ்ஞான துறைகளை சார்ந்த பெண்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுகளை பார்க்க உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி ஒரு பரந்த போக்கில் வெற்றியாளர்களை எல்லாட்டி திறமையை வெளிப்படுத்துபவர்களை காட்டிக்கொண்டு போவது மற்றவர்களுக்கும் இத்துறைகளை எடுத்துக்கொள்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. உங்கள் முயற்சிக்கு மிகவும் வாழ்த்துக்கள், சந்தோஷம். மிக நன்றி. இந்த நிர்வாக இயக்குநராக இருக்கின்ற தேவராஜான அவர்கள் இந்த நிகழ்வை கொண்டு வருகின்ற போது ஒற்றை சொல்லில் சொன்னது அதுதான், ஆற்றல் மிகுந்த பெண்களை கொண்டு வாருங்கள் என்று. அதைத்தான் அவர் முக்கியத்துவப்படுத்தி இருந்தார். அதாவது தொழில் ரீதியாக இல்லை, ஆற்றல்கள் உள்ளவர்கள். ஆகத்தான் நீங்கள் அந்த பரந்துபட்ட பன்முகத்தன்மையை நீங்கள் காண்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை வந்திருப்பவர் சொல்லும் போது மிகுந்த மனநிறைவை தருகிறது. STS தொலைக்காட்சி நிறுவனத்தினரின் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கான இலக்கை போய் சென்றிருக்கிறது என்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. ஆக இந்த வாரத்திலும் ஒரு அற்புதமான ஆளுமை பெண்ணோடு, அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு திறமை மிக்க பெண்ணோடு நாங்கள் இந்த நிகழ்வில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா? அன்னையாய், தந்தையாய், அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா?